சீட் மீல சாப்பிட்டு நீங்களும் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். அந்த ட்ரிக் எப்படின்னு தெளிவா சொல்றேன். இன்னைக்கு வெயிட் லாஸ் சீரிஸ்ல டே 6 வெயிட் லாஸ பத்தி A to Z சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ எண்ட்ல உங்களுக்காகவே ஒரு சாம்பிள் டயட் பிளான் வச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்லயே நமக்கு பயங்கரமா கிரேவிங்ஸ் வர ஆரம்பிக்கும். பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கும், ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு நாள் டேஸ்டியாவே சாப்பிட்டு பழகிட்டு திடீர்னு காய்கறி புரோட்டீன் அப்படின்னு சாப்பிடும்போது கண்டிப்பா நம்மளால சாப்பிடவே முடியாது. கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அது ரொம்ப காமனான விஷயம். அது சீட் மீலா இருக்கிற வர பிரச்சனையே இல்லை. அது சீட் டே, சீட் வீக்கு, சீட் மந்த்ன்னு போகும்போது தான் இங்க பிரச்சனையே. சீட் மீல்னா உங்க டயட்டை பிரேக் பண்றதெல்லாம் இல்லை, அது உங்க பாடிக்கு மென்டல் பிரேக் கொடுக்குற ஒரு டூல். நம்ம டயட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாடியில டோபமைன் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக ஸ்டார்ட் பண்ணும். நீங்க சாப்பிட்ற சீட் மீல் வந்து உங்க டோபமைனை பூஸ்ட் பண்ணி உங்க கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்ம் கேலரி டெபிசிட்லேயே இருக்கும்போது உங்கள் பாடியில் லெப்டின் லெவல் வந்து கம்மியாக ஸ்டார்ட் பண்ணும். இதனால் உங்கள் ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவாகும். நீங்கள் திடீர்னு ஒரு சீட் மீலை கொடுக்கும்போது உங்கள் பாடியில் லெப்டின் லெவலை இது டெம்பரவரியாக பூஸ்ட் பண்ணும். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், சீட் மீல் இஸ் நாட் ஃப்ரீ ஈட்டிங், இட் இஸ் அ பிளான் ஈட்டிங். நீங்கள் ஒரு 7 or 10 days ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் நெக்ஸ்ட் மீலுக்கு உங்கள் பேக் டு ரொட்டீனுக்கு வந்துடணும். இப்போ நீங்கள் சீட் மீல் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னா, உங்கள் லெக் ஒர்க் அவுட் நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்கள் மசிலில் கிளைகோஜன் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ கார்போட அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க போது இதனால் உங்கள் பாடி ஃபேட்டை ஸ்டோர் பண்ணிலாம் வைக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆயிலை கம்மி பண்ணிக்கோங்க. டெசர்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னா போர்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க. பிஃபோர் சீட் மீலில் தண்ணி நிறையா குடிங்க. ஆஃப்டர் சீட் மீலில் ஒரு 15 to 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணுங்க. நீங்கள் சீட் மீலை எடுத்ததுமே உங்கள் பாடியில் வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்கும். உடனே பயந்துட வேண்டாம். அது வந்து வாட்டர் வெயிட் தான், அது வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகாது. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே இது நார்மல் ஆயிரும். நீங்கள் வீக்லி ஒரு சீட் மீல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எமோஷனல் ஈட்டிங்கை வந்து இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, சீட் மீல்லாம் கரெக்டாக எடுக்கிறேன், ஆனால் டயட் கரெக்டாக இல்லைனா ரிசல்ட் வருமா? கண்டிப்பாக வராது. நான் அதுக்குன்னே ஒரு சாம்பிள் பிளானாக உங்களுக்காகவே ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை இப்போவே ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் லாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு டே 7ல் சந்திப்போம்.